ஹலோ ஆல். ஸோ இத்தனை நாளாக நான் போஸ்ட் பண்ணிகிட்ருக்க எல்லா ரீல்ஸுமே உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து எனக்கு கேட்ட ஒரு கமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டோட பட்ஜெட் என்ன அப்படிங்கிறது தான். ஸோ எங்களோட வீட்டோட பட்ஜெட் என்ன அப்படின்றது சொல்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் வந்து நான் கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வந்துட்டு நாங்கள் யாரை வச்சு வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம், இன்ஜினியரா, பில்டரா, ஆர்கிடெக்டா அப்படின்னு நிறைய கொஷின்ஸ் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மேசன் வச்சு தான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்து மேசன் வச்சு வந்து கட்ட சொல்கிறோமா அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக கிடையாது. ஸோ மேசன் வச்சு கட்டுறதுலையுமே அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் ரெண்டுமே இருக்குது. அது என்னங்கிறது நான் நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நான் கம்ப்ளீட்லி வந்து பட்ஜெட் பற்றி மட்டும் தான் பேச போகிறேன். அண்ட் பட்ஜெட்டும் வந்துட்டு டோட்டல் பட்ஜெட் என்ன, அதில் நாங்கள் என்னென்ன கவர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது மட்டும் நான் அந்த வீடியோவில் உங்கள் கூட நான் பேசுகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பட்ஜெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டோட ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ அப்படின்றத வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ பிளாட் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட் அண்ட் பில்டப் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து கட்டியிருக்கோம். ஸோ ரெண்டும் சேர்த்து வந்து 2000 ஸ்கொயர் ஃபீட் வருது. ப்ளஸ் அது இல்லாமல் மேலே டெரஸில் வந்து ஒரு சின்ன எலிவேஷன் மாதிரி வந்து ஒன்று போட்டிருக்கோம். ஸோ அது வந்து 250 ஸ்கொயர் ஃபீட் வந்து எலிவேஷன் வருது. ஸோ இப்போ வந்து நான் பட்ஜெட் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எங்கள் வீடோட பட்ஜெட் வந்து ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்லி 60 lakhs கிட்ட வந்து வந்திருக்கு. ஸோ 60 lakhs வந்து பார்த்திங்கன்னா என்னெல்லாம் இன்க்ளூஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடம் வாங்கினதுக்கப்புறமா நாங்கள் போர் போட்டு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து, பிளான் அப்ரூவல் வாங்கினதுலேருந்து, ஸோ அதுக்கப்புறம் பேஸ்மெண்ட் போட்டதுலேருந்து எல்லாமே இப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஒரு ஃபுல் வீடாக இப்போ நீங்கள் பார்க்குற ஃபுல்லாகவே வந்துட்டு இன்க்ளூடிங் இன்டீரியர் வந்து நாங்கள் 60 lakhs வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நிறைய பேருக்கு என்ன கொஷின் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஜினியர் கிட்ட நம்ம போனாலே வந்து இந்த 2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்துட்டு பர் ஸ்கொயர் ஃபீட் 2500 அப்படின்னு போட்டாலே வந்துட்டு இந்த 60 lakhs அரௌண்ட் சம்திங் இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் மேசன் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இவ்வளோ சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கலாம். ஸோ இதை நான் கிளாரிஃபை பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன விஷயங்கள்லாம் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நான் வந்து பேஸ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ பேஸ்மெண்ட் வந்து நாங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணது வந்து எங்களுக்கு நார்மலாக நம்ம போடுற பேஸ்மெண்ட் ஹைட்டை விட நாங்கள் வந்து 3 feet வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் பேஸ்மெண்ட்டில். ஸோ அதுவுமே வந்து இந்த காஸ்ட்டில் இன்க்ளூஸாக வருது. அண்ட் செகண்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் நம்ம வீட்டில் வந்துட்டு நார்மல் ஒரு வீடை தாண்டி யூனிக்கான ஃபீச்சர்ஸ் நிறைய நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நான் வந்து சொன்ன அந்த ஸ்டோன் கிளாட்லிங்காக இருக்கும் நம்ம கோர்ட்யார்டில். அண்ட் நம்ம நார்மலாக நம்ம ஹால் ஏரியாவிலேருந்து கோர்ட்யார்ட் வந்து டவுன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்குன்னு தனியாக வந்து காஸ்ட் ஆச்சு. அண்ட் நம்ம ஸ்டேர் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து செயின்டு ஸ்டேர்ஸ் வந்து போயிருக்கும். ஸோ செயின்டு ஸ்டேர்ஸ் வந்து நார்மலாக கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் இல்லாமல் செப்பரேட்டாக அதுக்கு வந்து எங்களுக்கு சார்ஜ் பண்ணாங்க. அது நீங்கள் இன்ஜினியர் கிட்ட போனாலுமே அவங்க வந்து செப்பரேட்டாக தான் சார்ஜ் பண்ணுவாங்க அதுக்குன்னு சொல்லி. அதுக்கு மேலே நம்ம லே பண்ண வந்து டைல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 90 டிகிரி. ஸோ நார்மலாக வர லேயிங் காஸ்ட்டை விட வந்து இந்த மாதிரி 90 டிகிரி டைல் லே பண்ணுறதுக்கு வந்து எங்களுக்கு அதோட டபுள் டைம்ஸ் வந்து காஸ்ட் வந்து சார்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் எல்லாமே வந்து ஆஸ் யூஷுவல் தான். பெயிண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம எல்லாமே வந்து பிராண்டட் ஏஷியன் பெயிண்ட்ஸ் தான் வந்து போயிருக்கோம், வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட். அண்ட் டோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கம்ப்ளீட்லி எல்லாமே வந்து ஸ்டீல் டோர்ஸ் தான் வந்து போயிருக்கோம். ஸோ நார்மலாக நம்ம ஒரு கான்ட்ராக்டில் கொடுக்குறோன்னும் போது அவங்க ஸ்டீல் டோர்ஸ் வந்து நமக்கு பண்ண மாட்டாங்க. எல்லாமே வந்துட்டு நார்மல் டோர்ஸ் தான் இருக்கும். ஸோ ஸ்டீல் டோர்ஸ்ன்னு போகும்போது எங்களுக்கு ஒரு டோரோட காஸ்ட்டே வந்துட்டு பெட்ரூம் டோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 25,000 அரௌண்ட் வந்துச்சு. அண்ட் பேக் டோர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 20K அரௌண்ட் வந்துச்சு. அண்ட் மெயின் டோர் எல்லாமே நாங்கள் ஸ்டீலில் தான் போயிருக்கோம். பட் மெயின் டோரில் உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லைனாலும் பெட்ரூம் டோர்ஸில் உங்களுக்கு காஸ்ட் வைஸ் நல்ல டிஃப்ரென்ஸே வந்து இருக்கும். அண்ட் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெரகோட்டா ஜாலிஸ்மே நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் பேசியிருந்தேன். கார் பார்க்கிங் ஃபுல்லாகவே டெரகோட்டா ஜாலிஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் வந்துட்டு நம்ம எலக்ட்ரிக்கல் லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு ஃபேனு லைட்டு அப்படிங்கிற மாதிரி ப்ரொவிஷன் கொடுக்காம ஷோ லைட்ஸ் மட்டுமே வந்து 150 ஷோ லைட்ஸ் கிட்ட நம்ம வீடு ஃபுல்லாக வந்து இருக்குது. அண்ட் நம்ம சைடில் இருக்கிற இந்த லைட்ஸ் அண்ட் இந்த ஸ்டேர் கேஸ் ஃபுல்லாக லைட்ஸ் இது எல்லாமே வந்து இந்த ப்ரைஸ்லேயே நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூலிங் டைல்ஸ் மேலே டெரஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணி எல்லாமே ப்ரொவிஷன்ஸ் கொடுத்து கூலிங் டைல்ஸ் போகிறதுக்குமே வந்துட்டு இதுலேயே வந்து நம்ம வந்து அகாமடேட் பண்ணி முடிச்சிருக்கோம். ப்ளம்பிங் பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஃபிட்டிங் எல்லாமே வந்துட்டு ஜாகுவா தான் போயிருக்கோம். சில 1 or 2 ஃபிட்டிங்ஸ் மட்டும் வந்து பாரிவார்க்கு வந்து போயிருக்கோம். அண்ட் நம்மளோட மெயின் கேட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலே தான் வந்து கொடுத்துருக்கோம். அண்ட் அதில் வந்து நம்ம HPL ஷீட் போட்டு கவர் பண்ணியிருக்கோம். மேலே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் பால்கனியுமே வந்துட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் வந்துட்டு ரெயிலிங் கொடுத்துருக்கோம். அண்ட் வந்து டஃப் அண்ட் கிளாஸ் வந்து ஒரு நியர்லி ஒரு 16 ரன்னிங் ஃபீட்டுக்கு வந்து கொடுத்துருக்கோம். அண்ட் செகண்ட் ஃப்ளோர்லேயுமே ஒரு சில ரன்னிங் ஃபீட் வந்து கிளாஸ்லேயே வந்து கவர் பண்ணியிருக்கோம், ஒரு கார்னர் மட்டும். அண்ட் மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்களோட இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி வந்து இந்த ஏரியாவில் கிடையாது, எங்களோட இந்த ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு மட்டும். ஸோ அதனால் நாங்கள் வந்துட்டு பயோ டேங்க் தான் வந்து போயிருக்கோம். அதையுமே நாங்கள் இந்த சேம் ப்ரைஸில் வந்து கவர் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த யூனிக் ஃபீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓடிஎஸ் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ ஓடிஎஸ்ன்றது வெறும் ப்ரொவிஷன் தாண்டி நம்ம அதுக்குன்னு தனியாக க்ரில் செய்யணும். அண்ட் அதுக்குன்னு தனியாக நம்ம டஃப் அண்ட் கிளாஸ் வந்து போடணும். ஸோ இது எல்லாமே இருக்குது. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் டைல்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து ப்ரீமியம் ரேஞ்ச் தான் வந்து போயிருக்கோம். ஓரளவுக்கு வந்து நார்மலாக அஃபோர்டபுள் ப்ரைஸ் அப்படிங்கிறத தாண்டி ஓரளவுக்கு நல்ல ப்ரீமியம் லுக் கொடுக்குற டைல்ஸ் தான் நம்ம போயிருக்கோம். எல்லாமே வந்து கஜாரியா பிராண்ட் தான் வந்து நம்ம போயிருக்கோம். ஸோ நான் இப்போ சொல்ல எல்லா விஷயமே வந்து நாங்கள் வந்து 60 lakhsலேருந்து ஓவராலாக வந்து கவர் பண்ணியிருக்கோம். இன்டீரியருமே சேர்த்து வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இதை மாதிரி வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இந்த வீடியோலேருந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் லாங் வீடியோ வந்து உங்களுக்கு எதை பற்றி வேணும் அப்படிங்கிறதே கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு சீக்கிரமாகவே போஸ்ட் பண்ணுறேன்.